அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் வீட்டின் வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த இளம்பெண்ணுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. 91 வயது முதியவர் இந்த இளம்பெண்ணை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் சுந்தர் நகர் 1வது தெருவைச் சேர்ந்தவர் நிஷாந்த். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சிந்துஜா. இவர்களது பக்கத்து வீட்டு அருகே 91 வயதான கந்தசாமி என்ற முதியவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கந்தசாமி வீட்டில் வளர்த்த வாழை மரத்திலிருந்து வாழை இலை நிஷாந்தின் காம்பவுண்டுக்குள் சென்றுள்ளது. மேலும் வாழை மரத்தில் பூச்சிகள் இருந்ததால் இதை அகற்ற நிஷாந்த் மற்றும் அவரது மனைவி சிந்துஜா ஆகியோர் கந்தசாமியிடம் கூறியுள்ளனர். அதற்கு அவர் அகற்ற மறுத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு இருந்துள்ளது. இந்த நிலையில தங்கள் வீட்டு பகுதிகளில் இருந்த வாழைமர பகுதியை நிஷாந்த் மற்றும் அவரது மனைவி சிந்துஜா ஆகியோர் நேற்று முன்தினம் வெட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று காலை சிந்துஜா வீட்டின் முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டு 91 வயது முதியவரான கந்தசாமி கையில் அரிவாளுடன் வந்து சிந்துஜாவின் பின்புறம் கால் மற்றும் கையில் ஓட ஓட அரிவாளால் வெட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து உயிருக்கு பயந்து சிந்துஜா கூச்சலிடவே விடாமல் முதியவர் அவரை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து சிந்துஜாவின் கூச்சலை கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்து சிந்துஜாவை காப்பாற்றினர். மேலும் அவரை காரில் ஏற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியாபுரம் போலீசார் முதியவர் கந்தசாமியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இளம்பெண்ணை முன் விரோதத்தில் முதியவர் ஓட ஓட அரிவாளால் வெட்டி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.